நிறைவான பணி நிறைவு பாராட்டு விழா மிகச்சிறந்த கலைஞர் ஆர் தண்டபாணி அவர்களின் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கிற அன்பு தோழர் என் சுரேஷ்குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய தோழர் எஸ் நாகராஜன் அவர்களே, இந்த அவையை அலகுறச் செய்து கொண்டிருக்கிற தோழர்கள் சி முத்துக்குமாரசாமி அவர்களே, எஸ் சிவசுப்பிரமணியன் அவர்களே, ஏஎன் சாந்தாராம் அவர்களே, தோழர் எம் புஷ்பராஜன் அவர்களே, தோழர் டி சித்ரா அவர்களே, இங்கே நினைவு பரிசு வழங்கிட இருக்கிற தோழர் என்பி ரமேஷ்கண்ணன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற தோழர் என் கௌதமன் அவர்களே, நூலகத்திற்கு சென்று தன்னகத்திற்கு அழைத்து சென்றாரே அவருடைய இணையர் அவர்களே, அதேபோல் தண்டபாணி அவர்களின் பெருமைமிகு குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மிகச்சிறந்த வார்த்தைகள் பேசப்பட்டது. இந்த தேசத்திற்கு இன்று தேவைப்படுகிற மிகச்சிறந்த வாசகம் பேசப்பட்டது. சுரேஷ் அவர்கள் சொன்னார், இங்கே காப்பீடு அரங்கம் என்பது தோழர்களுக்கு பறை இசை நடையை சொல்லிக் கொடுக்கிறது, அதோடு தொழிற்சங்க நடையையும் சொல்லிக் கொடுக்கிறது என்று. அதுதான் இந்த தேசத்திற்கு மிக அவசியமான ஒன்று. அதிலே மிக தேர்ந்தவராக குருவே மிஞ்சிய குருவாக தோழர் தண்டபாணி இருந்தார் என்பதும் இங்கே பேசப்பட்டது. அவரை பற்றி சொல்வது என்று சொன்னால், தண்டபாணி என்ற பெயருக்கு மிக பொருத்தமாக வாழ்ந்தவர் அவர்தான். ஏனென்று சொன்னால், தண்டபாணி என்பதிலே காப்பீடு என்பது இருக்கிறது. முருகனுடைய தண்டபாணி என்ற பெயர், அவர் தண்டம் வைத்து இந்த உலகத்தை ரட்சிக்கிறார், காக்கிறார் என்றுதான் பொருள். அவர் வைத்திருக்கிற தண்டம், அந்த கம்பிலேயும் ஒரு கொடி இருக்கும், அது சேவர் கொடி. இந்த தண்டபாணியிடமும் ஒரு கொடி இருக்கும், அது ஜெகமெல்லாம் காக்கிற சிகப்பு கொடி. இங்கே அதை பேசலாம் என்று நினைக்கிறேன். நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் பன்முகத்தை பற்றி இங்கே பேசினார்கள். எனக்கே கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. ஏனென்று சொன்னால், ஒரு புலவன் இன்னொரு புலவனின் பெருமையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் நான் ஒரு நடிகன், அவருடைய நடிப்பையும் சரி, அவருடைய புலமையும் திறமையும் ஏற்றுக்கொள்ள வந்தான். அந்த தண்டபாணியின் கொடி எப்படி இந்த உலகை காக்கிறதோ, அதே போல் இவரிடம் இருக்கிற கொடியும் இந்த ஜெகத்தை காக்கிற அந்த பொருத்தமானது அந்த விஷயம்தான் அவர் பன்முகத்திலும் அழகும் புத்துயிர்ப்பும் இருப்பதின் ரகசியம் காரணம். ஏனென்று சொன்னால், மேக்சிம் கர்கி சொல்லுவார், தன் விதியை தானே தேடுகிறவன் ஆளுமை இழக்கிறான், தன் விதியை லட்சக்கணக்கான மக்களின் விதியோடு இணைத்து கொண்டு தேடுகிறவன் புத்துயிர்ப்பு பெறுகிறான் என்று சொல்லி. இவர்கள் அப்படித்தான். அந்த கொடி அவர்களை, அந்த சிந்தனை அவர்களிடம் போன சிந்தனை அதைத்தான் சொல்லுகிறது. பொதுவாக என்ன சொல்வார்கள், ஒரு பிரச்சனை நம் தலைவிதி, நமக்கு வந்த கேடு என்று மூளையிலே முடங்கி விடுவார்கள். அவர்கள்தான் ஆளுமை இழப்பவர்கள். அப்படி அல்ல. அதற்கு 4 பேர் கூடுவோம், 10 பேர் கூடுவோம், அந்த பிரச்சனையின் தீவிரம் என்ன அலசி ஆராய்ந்து பார்ப்போம், போராடுவோம், தீர்வு காண்போம் என்பவர்தான் தீர்வை சொல்லுகிறார்கள், புத்துயிர்ப்பு பெறுகிறார்கள். அத்தகைய புத்துயிர்ப்பை பன்முகத்தின் மூலம் தன்னை சார்ந்த குடும்பத்திற்கும் தன்னை சார்ந்த இயக்கத்திற்கும் தான் பணியாற்றுகிற இடத்திற்கும் வாரி வழங்கி கொண்டிருந்த தண்டபாணி தான் இவர். சில நேரத்தில் நான் உண்மையை சொல்லணும், உண்மை, இது புகழ்ச்சி அல்ல. இவர் மட்டும் திரைப்படத்திற்கு போயிருந்தால் நல்ல குணச்சித்திர அம்சமும் அதேபோல் நகைச்சுவை உணர்வும் அதே நேரத்தில் வில்லைத்தனமும் கலந்த ஒரு சிறந்த நடிகராக இவர் வாழ்ந்திருக்க முடியும், நான் உறுதியாக சொல்லுவேன். அப்படி ஒரு, ஏன்னா அவரை புகழ்ந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல இல்லையா? அப்படியான ஒரு அற்புதமான கலைஞர். நான் ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு அவர் கலை சம்பந்தமான அவர் முகத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவர் மிகவும், ஏன்னா இன்றைக்கி அவர் மாதிரி பொறுப்பை பற்றி பேசினாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் இருந்திருக்கிறார் என்று தெரியும். இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமையின் வாயிலாக அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அதை விட்டு விலகி சென்றாலுமே இன்னும் அவரை நாங்கள் தலைவராகத்தான் பார்க்கிறோம் என்று பேசினார்கள். எனக்கு உண்மையிலேயே மிக பெருமையாக இருந்தது. நான் சார்ந்திருக்கிற தாமியகாச அரங்கத்தின் சார்பாக
தொடர்பு கொள்வேன். இங்கே காப்பீட்டுக் கழகத்தின் தாமிய காசு நிர்வாகிகளாக இருக்கிற சத்யசீலன் ஆகட்டும், சரவணன் ஆகட்டும், ஃபோனை எடுத்ததுமே சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லுவேன். உடனே தோழர் நாங்கள் ஒரு வார்த்தை எங்கள் அண்ணனை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி அவருமே சொல்லுவார், ஒரு வார்த்தை அண்ணனை கேட்டுக்கிறோம். எதனால எங்களுக்கு அண்ணன் தான், அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி, எங்களுக்கு எல்லாமே அவர் தான், எங்களை இங்கே உட்கார வச்சதான் அவர் தான். அதனால் அவரை ஒரு வார்த்தை கேட்காம செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க. யாருப்பா அவங்க அண்ணன்? அவர் தாங்க தண்டபாணி அப்படி என்று. ஆக நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று பொறுப்பாக இருக்கட்டும், அப்பை மகனுக்குள்ளே பிரச்சனை வருது, அடிதடி ஆயிடுது. ஆனால் ஒரு பொறுப்பை விட்டு போன பிறகும் அந்த பொறுப்பிற்கு பெருமை சேர்ப்பவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவர் அவர் படைத்த தடம். அவரவர் எச்சமே அதுக்கு கட்டளைக்கல் என்று சொல்வார்கள். அத்தகைய சிறந்த ஒரு மனிதர், ஒரு நிர்வாகி, ஒரு நல்ல கலைஞர், பலரை வளர்த்தெடுத்த ஒரு தலைவர் என்கிற இந்த முகத்தோடு இன்று நிறைவு பெறுகிறார். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி விடைபெறுகிறேன். அதாவது 2017 நினைக்கிறேன், தஞ்சை தென்னிந்திய நாடக விழா, அதற்கு போகிறோம் எல்லோரும். அப்போ டாக்டர் செல்வராஜ் அவர்கள் தான் அந்த கதை இயக்கம் எல்லாமே எங்களுக்கு சிற்பம் மாதிரி செருப்பி அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் வர முடியலை, ஏன்னா அவருக்கு அப்போ தான் அந்த நோய், கடுமையான நோயின் ஆரம்பம், வர முடியலை. அப்போ அவருக்கு பதிலாக எங்களை வழிநடத்தி செல்பவர் தண்டபாணி அவர்கள் தான். அங்கே போகிறோம், அங்கே போய் இறங்குறோம். 5 நாள் விழாங்க, நாடக விழா. ஒவ்வொரு நாளும் மிக பிரம்மாண்டமான நாடகங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு 4வது நாள் தான் நாடகம். நாங்கள் முதல் நாள் போனதுமே அங்கே உள்ள நாடகத்தை பார்த்துட்டு கதி கலங்கிட்டோம். அவங்க யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற லைட்டிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய வசன உச்சரிப்பாக இருக்கட்டும். ஏங்க பல்லக்குன்னா பல்லக்கே கொண்டு வராங்க, ரயிலையே விடுறாங்க மேடையில். செட்டிங்ஸு மேடையில் மட்டும் இல்லை, அந்த இப்படி நடுவில் இடம் இருக்குது பாருங்கள், அதுலேயும் தண்டவாளம் போகுது, ரயில் வருது. பாலஸ்தீனம்னா பாலஸ்தீனத்தை கொண்டு வராங்க, காஷ்மீர்னா காஷ்மீரையே உருவாக்கி காட்டுறாங்க. எங்களுக்கு ட்ரௌசர் கலந்துச்சு, என்ன செய்ய போகிறோம்? இவர் இந்த முருகன் வேடம் போடுவார்ல, அதே மாதிரி இருங்க தோழன்னு சொல்லிக்கிட்டே வராங்க. ஒன்றும் கவலை, நான் இருக்கு யாம் இருக்க பயமேன்ற மாதிரி அப்படி. ஏன்னா அவர்கிட்ட அந்த நறுக்கும் தெருக்கும் அந்த இதுவுமே எப்பயுமே வெளிப்படும். சுற்றி இருப்பவர் மிகவும் ரசிக்கலாம். அப்படியாக அவர் அப்படியே எங்களை சாந்தப்படுத்திக்கிட்டே வராரு. 4வது நாள் நாடகம் போகிற நாள் வந்துச்சு. அப்படியே 4 தோழர்களோட கலந்து கூட்டு போனார். அது அரண்மனையில் தான் அந்த நாடகம் நடக்குது. அந்த அரண்மனை வளாகத்தில் ஒரு பெரிய வேப்பமரம் இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய கொப்பை வெட்டினார். வெட்டி கொண்டாந்து மேலே நடுவில் அப்படியே அமைச்சிட்டு அந்த லைட்டிங் போகிறவங்களை கூப்பிட்டதில் இப்படி லைட்டிங் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் மனுவாக நடக்குது. எங்கிட்ட எந்த காஸ்டியூம் இல்லைங்க, வேட்டி சட்டை கைலி. இவருக்கு மட்டும்தான் ரொம்ப பணக்கார காஸ்டியூம். அது என்னன்றீங்க, காவி வேட்டி, ஒரு உத்ராட்ச மாலை. ஆக அந்த காவியும் உத்ராட்சத்தையும் போட்டுக்கொண்டு அந்த மரத்தின் அடியிலே உட்கார்ந்து அந்த ஓங்காரத்தை எடுத்தார் பாருங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்கல. அந்த நாடகம் அன்று மிகப்பெரிய கைத்தட்டலை பெற்றது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எளிமையான ஒரு முயற்சியின் மூலம் ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மாற்றுகிற, கூட்டு முயற்சியோடு மாற்றுகிற அந்த மாயாஜாலம் என்பது அந்த தோழரிடம் இருந்தது. அதுதான் அவர் பயணித்த பண்ணுவோம் என்று சொல்லுகிறோமே, அத்தகைய அத்தனை முகத்திலும் தெரித்த மிளிர்ந்த அந்த அழகு. ஆனால் ஓய்வை பற்றி ஒரு சிறந்த கவிதை சொல்லுவாங்க, மரங்கள் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா இருக்க விடுவதில்லை என்று. ஆனால் இப்போ இந்த வலைதள வாசிகள் அதை மாற்றி வச்சுருக்காங்க. எப்படின்னா, மனிதன் ஓய்வு பெற விரும்பினாலும் செல்கள் விடுவதில்லை. இதை கேட்டு ஒரு கேள்வி வேற கேட்குறாங்க, இது உண்மைதானா நம்மகிட்ட கேட்குறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு சாந்தாராம் ஞாபகம் தான் வந்துச்சு. உண்மைதான், அவர் சும்மா இருந்தாலும் செல்லு அவரை சும்மா இருக்க விடுவதில்லை என்று. ஆக இது அவரை எதுக்கு இழுத்தேன்னா, ஒரு வள்ளி திரும்ப நாடகத்தையும் நம்மகிட்ட நடத்தி காட்டினாருங்க. வேடையும் விருத்தேன், அந்த நூலகம், அது என்னமோ அந்த யானை, அவங்க அண்ணன் யானை வந்து காதலுக்கு உதவி செஞ்ச வந்த மாதிரியான காட்சிகள்லாம் நம் கண் முன்னால் இருந்தது. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் சாந்தாராம், தண்டபாணி, நம்ம சுப்பு தோழர் போன்றவர்களுக்கெல்லாம் ஓய்வே இல்லை. ஏன்னா அவர்கள் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், இந்த தேசத்தின் நலனோடு கலந்தவர்கள். இவர்களுக்கெல்லாம்
இப்படி பணி நினைவு பாராட்டு விழா நடத்துவதே ஒரு அவசியமற்றது என்று சொல்வது ஒரு புகழுரை என்று சொல்லி அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் அவர் பயனை தந்து கனியை தந்து நிழலை தந்து வாழ்வாங்கு வாழ தாமிய காசா சார்பாக உள்ளன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.